பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு கடன் பாரத்தை குறித்து கேட்ட சகோதரிக்கும் சொன்னேன், அற்புதம்னா என்ன, அதிசயம்னா என்ன. எனக்கு அன்பானவளே, அவர் அதிசயத்தை காண பண்ணுகிறவர் மட்டுமல்ல, ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு அவருடைய கரம் குறுகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாய் போகவும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆனால் அநேக நேரங்களில் நமக்குள்ள என்னன்னா, என்ன ஆசை, உடனே ஆண்டவனுக்கு செய்யட்டும், நான் அப்போ வாரேன். இல்லைங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மறந்துடாதீங்க. இப்போது உங்களுடைய வேதாகமத்தை திரும்ப 78ஆம் சங்கீதத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. 18ஆம் வசனத்துக்கு திருப்பி வாங்க. ஏன்னா அந்த அதிசயத்தை காண்பிக்கிறதுக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். சொல்லிவிட்டு இந்த செய்தி இந்த 6 பேசி முடிக்க முடியாது. இருந்தாலும் ஆண்டவர் சித்தமான இன்னொரு முறை வரும்போது இதை குறித்து தியானிக்கலாம். சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலேருந்து திருப்பி வைத்து கொள்ளுங்க. எல்லாரும் அப்படி தேடி எடுக்கிற வரைக்கும் பாடுவோமா? ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேத்து தாழ்வரை அன்பு வைத்தாதரித்து ஆண்டவரை தொழுதேத்து போற்றிடும் பாலோ பூதலத்துள்ளோர் சற்றுதற்கரிய கல்வையுள்ள போற்றிடும் பாலோ பூதலத்துள்ளோர் சற்றுதற்கரிய கல்வையுள்ள ஆத்துமமே தலைமுறை தலைமுறை தாழும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த போதனம் தைசை தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த போதரும் தைசை தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள்வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. எல்லாம் எடுத்திருப்பீங்க, வாசிக்கலாமா? 78ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு அநேக நேரத்தில் ஆசீர்வாதத்தை கேட்கறதுல தங்கள் இச்சைக்கேற்றபடி கேட்கிறோம். அதை ஆசீர்வதிக்க மாட்டேன்றார்.
ஏன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு நல்லா நடத்தி வந்தார். எகிப்திலையாவது செங்கல் சுமக்கணும், செங்கல் அறுக்கணும், அதே மாதிரி கணக்கில் ஒன்று கூட என்ன செய்யக்கூடாது, குறையவே கூடாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. வாசிக்க கேட்போம். எரேமியாவில் எழுதுறாங்க அவர் எப்படி நடத்தி வந்தார் என்பதை 9 நீங்கள் வாசிக்கலாம். நெகேமியா வாசிங்க பார்க்கலாம். நெகேமியாவில் 9 வாசிங்க. எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு. அன்னைக்கு அனுபவித்த அந்த சிறுமை, ஒடுக்குதல். ஏன்னா செங்கல் அறுத்தும் வைக்கல் தான் கொடுப்பான், அதுக்கப்புறம் வைக்கலும் கொடுக்கறது இல்லை. இவங்களே போய் தாளடி சேர்க்கணும். அந்த சிறுமையை கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டி. சிவந்த சமுத்திரத்திலே கூப்பிட்டாங்களே, அதை கேட்டி பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனத்தினிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருந்தீர். இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர். நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால், சமுத்திரத்தை பிளந்தோட ரெண்டா பிளந்தோட பிரிஞ்சிருச்சு. பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். நல்லா கவனிங்க, அங்க ஈரமே இல்லை, அப்புறம் எப்படி கால் நனைகிறதுக்கு? ஏன்னா தண்ணீரை அங்கே வற்றி போச்சு, காய்ந்த தரையாக்கிட்டார், வெட்டான் தரை. வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டு. ஆனா அந்த பார்வோன் சேனைக்கு அந்த வற்றி இருந்த வெறும் தரையா இருந்த கால் நனையாத அந்த சமுத்திரத்துல கல்ல போட்ட மாதிரி, அப்படி கல்ல போட்டா உடனே உள்ள போயிடும். அத மாதிரி அவர்களை உள்ள என்ன செய்தார், போட்டு விட்டு பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். அதான பாடுறோம். பகலில் மேக ஸ்தம்பமாயிருந்து இரவில் அக்கினி ஸ்தம்பமாயிருந்து, பகலில் மேக ரட்சகனாக இருந்தீர், ரட்சகனாக இருந்தீர் பரனே. ஈரா பகலாய் காத்தி, ஈரா பகலாய் காத்தி. துதிப்போம் தூய தேவா, துதிப்போம் தூய தேவா. கதிப்பரதல் பரதை வாதம் பணிந்து துதிப்போம், வாதம் பணிந்து துதிப்போம் பரமே. ஈரா நாட்டில் கொண்டு வேட்டு பீடன ஜாதிகளை நோட்டி, கானா நாட்டில் கொண்டு வேட்டு பீடன ஜாதிகளை நோட்டி, தானாக பாடுபட்டு, தானாக பாடுபட்டு பரவே. மதானம் தல்வி, நேச மதானம் தல்வி. துதிப்போ தல்வி பதனை பாதம் பணிந்து துதிப்போம் பரனே. ஈரா பகலாய் காத்தி,
காத்தீர். எனக்கு அன்பானவர்களே, வெட்டாந்தரையில் நடந்து போனவங்களுக்கு வற்றி போயிருந்தது. கல்லை போட்டால் எப்படி முங்குமோ அப்படி பார்வோனுடைய சேனைக்கு அவருடைய ஊழியக்காரருக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, வாசிங்க. நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினீர். நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோடே பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளுமாகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர். இவ்வளவு கொடுத்து வானத்திலிருந்து என்னத்தை கொடுத்தார்? தானியத்தை, வானத்தின் தானியத்தை கொடுத்தார். யாத்திராமம் 16ஆம் அதிகாரத்தில் அவங்களுக்கு வானத்திலிருந்து மன்னா தினந்தோறும் விழுகிற மாதிரி வச்சார். அப்பவும் ஆசை தீரல, ஓடி போய் சேர்ந்தான். அளந்து பார்த்தா யாத்திராமம் 16-18 வாசிக்கிறோம், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. இப்படி போஷித்து வந்தவர்கிட்ட 11ஆம் அதிகார எண்ணாகமத்தில் 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. என்ன முறையிட்டாங்க? நல்லதை கேட்டா சொல்லியிருக்க மாட்டாரு. முறையிட்டு கொண்டிருந்தாங்க. கர்த்தர் அதை கேட்கும் போது அவருடைய கோபம் மூண்டது. ஏன் தெரியுமா? இவங்க இச்சையினால கேட்டாங்க. இச்சையினால என்ன கேட்டாங்க? இந்த மன்னாவை தவிர இங்கே ஒன்றுமே இல்லையோ, எங்கள் உள்ளம் வாடி போயிற்று, எகிப்தில் என்னென்னலாம் சாப்பிட்டோம், இங்கே மன்னாவை தவிர ஒன்றும் இல்லையே. தண்ணீரை புறப்பட பண்ணார், உண்மைதான். அங்கே நம்ம வாசிக்கிறோம் 78ஆம் சங்கீதத்தில், கண்மலையை அடித்து தண்ணீர் நதி போல புறப்பட்டு வந்தது, உண்மைதான். ஆனால் மாமிசத்தையும் அப்படி கொடுக்க கூடுமோ? ஆண்டவர் பார்த்தார், கர்த்தருடைய கை குறுகியா இருக்கு. ஒரே நாளில் என்னாகும்? 11:23 வாசிங்க. மிக அழகா எழுதப்பட்ட கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அவன் மேல் இருந்த அந்த ஆவியை 70 பேர்ல மச்சான். ஆனா அந்த பாளையத்துல 2 பேர் இருந்துட்டான். அங்க 2 பேர் பேசணும்னு ஒருத்தன் சொன்னா அவனை தடை பண்ணும். எனக்கு அன்பால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஆவி நாம இன்னைக்கு பாடுறோம், ஆவியை அருளும் சாமி எனக்காண்டுயிர் கொடுத்த வானத்தில் அரசே, ஆவியை அருளும் சாமி. பாவிக்கு ஆவி கனி என்னும் ஸ்நேகம், பரம சந்தோஷம் நீடிய சாந்தம். பாவிக்கு ஆவி கனி என்னும் ஸ்நேகம், பரம சந்தோஷம் நீடிய சாந்தம். தேவ சமாதான தயவும் திட விசுவாசம் சிறிதலும் இல்லை. தேவ சமாதான குணதயவும் திட விசுவாசம் சிறிதலும் இல்லை. ஆவியை அருளும் சாமி எனக்காண்டுயிர் கொடுத்த அரசே, ஆவியை அருளும் சுவாமி. தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கன்னியற்ற
வாழ்மரம் அல்லவோ, கன்னி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கன்னியற்ற வாழ்மரம் அல்லவோ, கன்னி முகம் காணாமல் பயிர் அல்லவோ, முழு நெஞ்சம் இல்லை பெற்ற உபநிலம் அல்லவோ, கன்னி முகம் காணாமல் பயிர் அல்லவோ, முழு நெஞ்சம் இல்லை பெற்ற உபநிலம் அல்லவோ, ஆவியை அருளும் சாமி எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தில் அரசே. எனக்கு அன்பானோலே, அவர் மாமிசத்தை கொடுக்க கூடுமோ ஜனங்கள் கேட்டாங்க. ஏன்னா இங்கே என்ன ஆடு மாடை அடித்து கொண்டாட முடியும்? வனாந்தரம் என்ன இருக்குது? தண்ணீரை வர வச்சார். வாசிக்க திரும்பி அதே 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 78ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவங்க சொல்கிற வார்த்தையை பார்க்கலாம். இஸ்ரவேல் மக்கள் சொன்ன வார்த்தை தான் அங்கே எழுதப்பட்டிருக்கீங்க. எழுதுறாங்க, அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி, தேவனுக்கு விரோதமாய் பேசி, தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? அப்பா, ஏன்னா அவங்க எதை கொட்டுறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து அன்னைக்கு திரளான ஜனங்கள் வரும்போது பந்தி இருக்க வச்சார்ல வனாந்திரத்தில். அந்த பந்தி ஏன்னா ஏறக்குறை 5000 புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் சாப்பிட்டு மிச்சான்ற அளவுக்கு பந்தி வச்சார. அந்த மாதிரி இங்கேயும் பந்தி வைக்க முடியுமா? தேவன் போஜன பந்தி. எனக்கு அன்பானவர்களே, லூக்கா 22:15 அவரே சொன்னார், நான் உங்களோடு புசிக்க ஆசையாக இருக்கேன் சீசனோட சொன்னார். அந்த பந்தியை சொல்லலை இவங்க சொல்கிறது. அன்னைக்கு வனாந்தரத்தில் திரளான ஜனங்கள் வந்திருக்கும் போது அந்திரையா பார்த்து, இங்கே 10 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு நானே, அப்போ வச்சாரு. அதே மாதிரி பந்தி வைக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, அதே அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடும். அப்பத்தை என்ன கண்மலையிலிருந்து வர வைக்கவா முடியும் அப்படின்னாங்க. நம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ? அதுக்கப்புறம் ஆடு மாடு அடிச்சிங்க, மாம்சத்தை ஆயத்தப்படுத்த முடியுமா? வனாந்தரத்தில் என்ன நடக்குமோ அதான் நடக்கும்னாங்க. வாசிங்க. அப்படி சொன்னார். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அதை கர்த்தர் கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது. அதனாலதான் கர்த்தர் அன்னை பேசி நம்ம போயிட்டார். மோசேட்ட சொன்னார், எப்பா போ, எல்லாருக்கும் இன்னைக்கு வரும் பார். போய் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் காற்றுக்கு கட்டளையிட்டார். காடைகளை கொண்டு வந்து 11ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. காற்று காடைகளை கொண்டு வந்து எவ்வளோ பாளையத்தை சுற்றிலும் எவ்வளோ குவிஞ்சிச்சான்? 6 சுற்றி நடக்கிற அளவுக்கு 3 முழம் உயரத்துக்கு என்ன வந்துருச்சு? அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து, எங்க இருந்து? வனாந்தரம் தானப்பா, சமுத்திரம் பக்கம் தானே. அதுல இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும். அடையப்பா, ஒரு நாள் 24 மணி நேரம் நடக்கலாம். நம்ம நடக்க முடியுமா? ஏன்னா இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் போக மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. 2 முழ உயரம் எவ்வளவு இருக்கும்? அடிக்கணக்கு நீங்களே போட்டு பாருங்க. ஏன்னா முளக்கணக்கு தான் இன்னைக்கு. அதுவும் கூட இல்லை, பூ வளர்க்குறவங்க மட்டும் தான் வச்சுருக்காங்க. 2 முழம் உயரத்துக்கு இருந்துச்சு. வாசிங்க. அப்படி இருந்து கொண்டு வந்து குவிச்சார். அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் அப்பா காடைகளை சேர்த்தார். எல்லாத்தையும் போய் ஓடி போய் சேர்த்தான். ராத்திரி பகல் கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். அப்பா, ஆசை இச்சை கூச்சு வச்சாங்க. எனக்கு அன்பாருடைய கடைசியில் மூக்கால வர்ற வரைக்கும் தின்னாங்க. கர்த்தருடைய கோபம் மூண்டதுனால அந்த கோபத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதம்.
அத்தனை பேரும் பார்த்து எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏய், எங்கே வரைக்கும் கிடக்கு தெரியுமா? எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம் தெரியுமா? ஒரு நாள் பிரயாணம் 24 மணி நேரம் நடந்தால் எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு. அந்த பக்கம் இந்த பக்கம் உயரம் 2 மலை உயரத்துக்கு. எனக்கு அன்பாருள்ளே, மாம்சமனை ஆவியை ஒட்டுவேன் நன்றே, மாம்சமனை ஆவியை ஒட்டுவேன் நன்றே, ஒப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே, ஒப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஆவியில் வல்லமை, அக்கினியில் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தரும் தேவா, தேவை தேவா, இப்போ தரும் தேவா. எனக்கு அன்பானவர்களே, அதை கண்டு பிரமிச்சிருப்பாங்க. மூக்கால வர்ற வரைக்கும் கொஞ்சம் நெஞ்சல குவிச்சு குவிச்சு வச்சாங்கல்ல, பின்னாடி அந்த எதாவது வாசிச்சு பாருங்க, தெவிட்டி போக மட்டும் தெவிட்டி போடுற போந்துச்சே வேண்டாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தருடைய கோபம் வந்துச்சு. அந்த கோபத்திலையும் கூட ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு இச்சை போச்சா? இல்லையே. அற்புதத்தை கண்டவங்க. அதனால தான் சொல்றாரு, எப்பா செங்கடலை கிழிச்சு நடத்தி வந்தார், வனாந்தரத்தில் மாம்சத்தை கொடுத்து வந்தார், தண்ணீரை குவிய வச்சு. யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு வராங்க. ஆனால் அறுப்பு காலம் முழுதும் யோர்தான் கரை புரண்டு ஓடும். அந்த யோர்தான் நீ வந்து போது எப்படி போக தெரியல. ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போக சொல்லுங்கப்பா. ஆசாரியர்கள் உள்ளங்கால் தான் தண்ணியில் பட்டுச்சு, தண்ணி அப்படி குவிந்து நிற்கும். எரிகோ கிட்ட வேற ஒன்றும் ஆயுதம் எடுத்துகிட்டு போகல. அங்கே போய் துதிச்சு 7ஆம் நாள் ஆர்ப்பரித்தாங்க, அலங்க இடிஞ்சதான். இத்தனை அற்புதத்தை கண்ட மக்கள் விசுவாசிக்கலையே. இன்றைக்கும் சொல்கிறேன், அற்புதம்னா என்ன? ஆயுதம் இல்லாமல் உனக்கு முன்னாடி இருக்க தடை இடியும். அற்புதம்னா என்ன? கடக்கக்கூடாத இடத்துல நீ கடந்து போவ. அற்புதம்னா என்ன? நீ கண்டிராத ஒரு ஆச்சரியம், அதுதான் அற்புதம், அதிசயம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சி நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சி கட்டணம், கடன் அப்படிங்கிற பேச்சுக்கே வரக்கூடாது. ஏன்னா கர்த்தருக்காக ஊழியத்தை கடன் வாங்கி செஞ்சுங்கிற பேரை எனக்கு வரக்கூடாது. நான் எப்போவுமே ஊழியத்துக்காக கடன் பட்டேன்னு சொல்லவும் கூடாது. ஏன்னா அவர் கடன் கொடுக்கிற வைக்கிறவர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, எங்களுடைய ஆலயத்தில் எத்தனையோ கட்டுமான பணிகள் பாதியில் நிற்கிற பார்க்குறீங்க. மதுரையிலலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பெண்களை தங்க வச்சுருந்த, பார்வையில்லாத பெண்கள், படிக்கிற பிள்ளைகள், வயதானவங்களாம் தங்க வச்சுருந்தா இப்போ தங்க வைக்க முடியல. காரணம் என்ன? 2008 ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டு மேலே மாடியில் தங்க வச்சோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற வெயிலில் ஹாஸ்பிட்டல்ஸில் உட்காரவும் முடியாது. 16 வருஷத்தில் அந்த ஓடு பாதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒழுக்கலாகி இப்போ என்ன ஆயிடுச்சு, டேமேஜ் ஆகிட்டு. அதை எடுத்துகிட்டு திருப்பி ஓடு போடுறத விட ஒரு சென்ட்ரிங் போடணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா இனி வரக்கூடிய உஷ்ண காலத்துலேயும் உட்கார முடியாமல் இருக்கும். அதனால் கொடிய உஷ்ணங்கள் வர்றதுனால சென்ட்ரிங் போடணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு அன்னைக்கு கொண்டு கேட்டோம், ஒரு 6-8 ரூபா செலவாகும். ஏன்னா எல்லாத்தையும் அந்த இடத்த எடுத்துகிட்டு அப்படியே மேலே சென்ட்ரிங் போட்டுறது அப்படின்னு.
ஆண்டவர் தான் அதற்கென்று ஏற்படுத்தி தர வேண்டும். நீங்களும் ஜெபிங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். ஐயா ஒருவேளை உதவி செய்யணும்னு நினைக்கிறோம், இதற்கு எப்படியா தொடர்பு கொள்ள? ஒரு நேரம் உணவு கொடுக்கவோ, அல்லது ஆத்துமாக்கள் அழைத்து வர்றதற்கு வாகனத்துக்காக கொடுக்கவோ, அல்லது ஐயா ஒரு திருமண காரியத்துக்கோ, கட்டுமான படிக்க, ஒரு ஃபியூனரல் காரியத்துக்கோ எது கொடுக்கனாலும் எப்படி தொடர்பு கொள்ள? இங்கே இருக்கிற 2 நம்பர்லையும் பாருங்கள். ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. நீங்கள் தாராளமாக அது வழியாக தொடர்புலாம் என்கிட்ட கேளுங்க. அதற்கான வழிமுறையை சொல்கிறேன். ஒருவேளை ஐயா எனக்கு பில்லு வைக்கணுமே அப்படின்னு கேட்டீங்கனாலும் அதற்கான வழிமுறையை உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் தாராளமாக கேட்கலாம். உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நல்ல நாளில் ஆண்டவருடைய நாமத்தினாலே அற்புதம் என்றால் என்ன, அதிசயம் என்றால் என்ன, இந்த கேள்விக்கும் பதில் சொல்ல. கடன் கொடுப்பதென்றால் என்ன, ஏன் கடன் வாங்குகிறோம், கொடுப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இது எல்லாத்தையும் கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்தால் உன் தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், வானத்தின் நல்ல பொக்கிஷ சாலை திறக்கும், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்து. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.